வந்ததுல இருந்து சோகமாவே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்பளை பிடிச்சு நான் பாக்குறேன், கண்ணத்தை கை கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னாச்சு? என் ஃப்ரெண்ட் இருக்கான ரமேஷ். ரமேஷ்க்கு என்னமோ குடிச்சு குடல ஓட்டி வந்துருச்சாமா. அது என்ன பண்றது எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் கேக்குறேன். அப்படி ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். அது உங்க ஃப்ரெண்டா போச்சு, அப்புறம் ஓட்டிகளுக்கு அது என்ன பண்ணு? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலங்கிறீங்க? இல்ல நம்ம நேர கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமல்ல. என்ன பண்ணலான்னு யோசனை பண்றேன். பணம் காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லப்போ. இதை பார்த்தா இந்த அது கவரிங்க. கொஞ்சம் பாருங்க, நான் வாரேன். கொஞ்சம் பாருங்க. சீக்கிரம் எந்திரிங்க போலாம். வீடு அதெல்லாம் பிச்சைலாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்ல. அவன் முடிஞ்சு ஹெல்ப் பண்ண சொன்னா பிச்சை எடுக்கல. வீடு பூசுறதுக்கு சிமெண்ட் வாங்கி வச்ச போய் ஓட்டையை அடைச்சிட்டு வரலாம். 5 கிலோ சிமெண்ட் வாங்கி வச்சிருக்கிறேன். கரண்ட் இருக்குது, வீடு பூசுறதுக்கு வாங்கி வச்ச. லூசு அதுக்கு சொல்லல. தொப்புளுக்குள்ள இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன பண்ணுவாங்க? தொப்புளுக்குள்ள இருக்குது, வயிற்றுக்குள்ள இருந்து என்ன பண்றது? தண்ணி போற குழால அத்தை சோடு குழால ஓட்டையை அடிக்கிறாங்க. இந்த தண்ணி போற குழலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கிடக்குது? அது ஓட்டதான் இது ஓட்டதான். சீக்கிரம் அடிச்சிட்டு வரல வாங்க. சீக்கிரம்